Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கோல்டு யூரோஎஸ்டி இந்த கரன்சி பேர்லாம் நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை இருக்குது எங்கே செல் இருக்குது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி பை அண்ட் செல் வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் நம்ம இந்த யூடியூப்பில் அப்லோடு வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளைண்டாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகாமல் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை வந்து லோட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரெக்கார்டிங் எஸ்எம்சி கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே வந்து அப்டேட்ஸ்லாம் வரும், அதை வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோஎஸ்டி அண்ட் கோல்டு வந்து சும்மா ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. இந்த வீடியோவோட எண்டில் வந்து லாஸ்ட் வீடியோ வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் பை இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரியே மார்க்கெட் இந்த டிமாண்டில் பை வந்து நல்லா சூப்பராக போயிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரீஃபைன்மெண்ட்டில் மார்க்கெட் உள்ளே வந்திருக்கான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட்டுக்கு மார்க்கெட் உள்ளே வந்திருக்கான். இதிலேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து போட்டோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பிஓஎஸ் கொடுத்து நமக்கு இங்கே மார்க்கெட் வந்து சோச் வந்து பண்ணிட்டான். ஸோ மார்க்கெட் கீழே வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளிப்பில் மார்க்கெட் என்ட்ரி எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல டைரக்ட் என்ட்ரி வந்து நம்ம போயிட்டோம். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்விங்கில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு சப்ளை, அது இந்த சப்ளை. இந்த சப்ளையில் மார்க்கெட் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணி கீழே வந்துட்டு மேலே போயிருக்கான். பாடி க்ளோஸ் எங்கே நடந்திருக்கு? இந்த இடத்துல நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃப்ளிப்புன்னு மார்க் பண்ண ஃப்ளிப் ஜோன்ன்றது வந்து இது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டும் ஒரு ஃப்ளிப் ஜோன் தான். ஓகேங்களா? மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு மேலே வந்து போயிருக்கான். ஓகேங்களா? இந்த ஃப்ளிப் ஜோனும் வந்து ஆக்டிவாக இருக்குது. நம்ம எதுக்கு கீழே போயிருந்தோம்னா ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரீம்ன்றனால நம்ம ரிஸ்க் எடுக்காமல் ஒரு என்ட்ரி வந்து எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணோம். ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து என்ட்ரி வந்து எடுத்திருக்கான். ஸோ உள்ளே வந்துட்டு மேலே போயிருக்கான் நல்லா. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து என்ட்ரி வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போவான்ட்டு வெயிட் பண்ணோம். ஆனால் நமக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேயே மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே வந்து போயிட்டான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை எடுக்கிறதுக்கு தான் ஹைலி சான்ஸ் இருக்குது. நம்ம இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணனால இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டில் இருக்கிற ஆர்டர்ஸை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா அகைன் வந்து மார்க்கெட் கீழே வந்தானா இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு மேலே போன ஃபோர்ஸு கீழே வந்தால் இங்கே பிரேக் பண்ணிடும், இந்த டிமாண்டை ஃபெயிலியர் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு மேலேயே நமக்கு ஏதாவது என்ட்ரி வந்து கிடைக்குதா அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து நமக்கு டிமாண்ட். இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணியிருக்கான், ஆனால் இந்த டிமாண்ட்லாம் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ இங்கேருந்து பை போகிறது சான்ஸ் வந்து கம்மி தான். நெக்ஸ்ட்டு இந்த டிமாண்டில் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு சப்ளை இருக்குது, அந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டு ஒரு ஃப்ளிப்பு கொடுத்துருக்கான். ஆனால் ட்ரெண்டு பைன்றனால இந்த சப்ளை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு இந்த டிமாண்ட்லேருந்து பை போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மூமெண்ட் இந்த டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஒர்க் ஆகாது, இதில் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்டு வந்து பார்த்துடலாம். ஸோ கோல்டு வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நமக்கு இங்கே சோச் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? சோச் வந்து பண்ணிடுச்சு, ஆனால் மார்க்கெட் ஒரு புல் பேக் கொடுத்து கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது சோச்சு. இந்த சோச்சுக்கு நமக்கு கீழே 2 டிமாண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? 2 டிமாண்ட் வந்துருக்கு. அப்போது மார்க்கெட் இந்த 2 டிமாண்டில் இருந்து பை போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா?
எதுக்கு இந்த டிமாண்டுக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சூப்பரான ஒரு லிக்விடிட்டி செட்டிங் வந்து இருக்கு. நல்லா வந்து லிக்விடிட்டி செட்டிங் இருக்கு. மார்க்கெட் இங்கெல்லாம் ஆர்டர் எடுத்து போயிருக்கான். ஸோ நல்ல லிக்விடிட்டி பெண்டிங் வந்து வச்சிருக்கான். ஓகேங்களா? இந்த இடத்துல லிக்விடிட்டி பெண்டிங் வந்து வச்சிருக்கான். ஸோ மார்க்கெட் இந்த லிக்விடிட்டிலாம் ஹண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த லிக்விடிட்டிலாம் ஹண்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. அப்போ இந்த டிமாண்ட்லேருந்து பை போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ லிக்விடிட்டிலாம் ஹண்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்தாகணும். இப்போ நம்ம இங்க இந்த ஹைல இருந்து ஒரு செல் என்ட்ரி வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு செல் வந்து எடுக்கணும் அப்படின்னா, ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல இருந்து நம்ம வந்து பை வந்து பண்ணாலே போதும். ஸோ 15 மினிட்ஸில் லாஸ்ட் வீடியோல என்ன சொல்லியிருந்தோன்னா, இந்த 15 மினிட்ஸில் எந்த இடத்துல நமக்கு பிரேக் நடக்குது அப்படின்றத இந்த ஆக்சுவலாக இதை ஸ்வீப் எடுத்துக்கிட்டு நமக்கு இங்கே கீழே இந்த சூஸ் பண்ணானா நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஸ்வீப் பண்ணிவிட்டு எகெயின் மார்க்கெட்டு மேலே போயிட்டான். ஸோ நம்ம இதை வந்து பிஒய்ஸாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை பிஓஎஸ்ஸாக எடுத்துக்கிட்டா நம்ம லோன்றது இங்கே இருக்குது. இதுதான் வந்து சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்குன்றனால நம்ம எப்பயும் போல் 4 ஹவருக்கு வந்து போகிறோம். சரி 1 ஹவருக்கு வந்து போகிறோம். ஸோ இப்போ 1 ஹவரில் டிமாண்ட் வந்து பார்க்குறோம். நமக்கு ஒரு மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஸோ பிஓஎஸ்ன்றது நல்லா பாருங்கள். பிஓஎஸ்ன்றது எங்கே நடக்குது? இங்கே நடக்குது. ரைட்டா? அப்போது டிமாண்ட்ன்றது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போது இந்த இடத்துல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு கீழே போயிருக்கான். ஸோ நமக்கு ஃப்ளிப்புன்றது இதுதான் வந்து ஃப்ளிப். ஓகேங்களா? அப்போது இது வந்து லிக்விடிட்டி. ரைட்டா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டில் மிட்டிகேட் பண்ணிவிட்டு இவ்வளோ ஒரு மூவ் கொடுத்துட்டு அப்புறம் கீழே போயிருக்கான். ஆனால் இங்கே வந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா லிக்விடிட்டி ஹண்ட் தான் பண்ணியிருக்கு. இந்த லிக்விடிட்டியை மார்க்கெட் வந்து இங்கே ஹண்ட் பண்ணியிருக்கு. ஹண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரியாக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறமா ஹண்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், இந்த லிக்விடிட்டி எடுக்கிறேன். இது வந்து ஒரு லிக்விடிட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த லிக்விடிட்டியை என்ன பண்ணியிருக்குன்னா இப்படி ஹண்ட் பண்ணிடுச்சு. இந்த லோவை எடுத்துருச்சு. லோவை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ரீசன்னால் தானே மேலே போயிட்டு கீழே வந்திருக்கும். அது என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணனால நமக்கு இப்படி மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. அந்த இடத்துல நமக்கு ஒரு சப்ளை. ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்ளை. ஸோ இப்போது இங்கே நான் போட்டு வச்சுருக்க சப்ளை ஒர்க் ஆகிறது 50% தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து நமக்கு இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டாக இருக்குது. நமக்கு இந்த சப்ளைவும் கிடையாது. ஸோ இது வந்து இன்டியூஸ்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த ஹைன்றது வந்து இன்டியூஸ்மெண்ட். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துகிட்டு இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு தான் ஹைலி சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இன்கேஸ் நமக்கு இந்த சப்ளைலேயே ஒரு செல் கொடுக்குறான் அப்படின்னா இதுலேயும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஹைலி சான்ஸ் அப்படின்ற இடம் இந்த சப்ளையில் தான் இருக்குது. ரைட்டா? ஸோ கோல்டில் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்டோட வந்து பேசலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோனால் உங்களுக்கு எதாவது லேர்னிங் இருக்குது அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அது இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா என்னோடய பாஸ்ட் வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். எல்லாமே ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ நிறைய நாலேஜ் இருக்கும். அதில் போய் பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.